ப்ரோ ஆக்சுவலி நான் ஒரு விஜய் ஃபேனு. சிவகார்த்திகேயனோட ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து 2 பேரோட படத்தையும் எதிர்பார்க்குறேன். ஃபஸ்ட்டு வந்து விஜய் படம் தான் எப்பயுமே, அதுக்கு தான் ரொம்ப எக்ஸைட்டிங்கு. செகண்ட் வந்துட்டு சிவகார்த்திகேயன், தேர்டு வந்து தலையோட ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் வேறு லெவலாக இருக்கும். அதுக்காண்டி தலை ரொம்ப பிடிக்கும். சிவகார்த்திகேயனோட ஃபன்னி மூமெண்ட்ஸ், ஃபன்னி ஆக்டிங்ஸ், ஜாலியான ஒரு கேரக்டர், அது ஃபுல்லாக ரொம்ப பிடிக்கும். விஜய் ஆக்சுவல் டான்ஸிங், மற்ற எல்லாம் ஆல்ரவுண்டரு அந்த மாதிரி எல்லாம் பிடிக்கும். ஸோ 3 பேரோட படமும் எதிர்பார்க்குறேன் ப்ரோ. கண்டிப்பாக வந்துட்டு 100% வேட்டியன் தலைவர் படம் தான். தலைவர் நடிக்கிறார்ல அதுவே போதும். அது போக வந்துட்டு என்னோட ஃபேவரட் ஃபிலிம் ஜெய்பீம் டைரக்டர் ஞானவேல் சார் டைரக்ஷன், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ராக் ஸ்டார் அனிருத் மியூசிக். அது போக தலைவர் ஏற்கனவே ஜெயிலர் ஹிட் கொடுத்துருக்காரு. அது போக தலைவர் மேலே எனக்கு அபார நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக வேட்டையனுக்கு ரொம்ப அதிகமாக என்னோட ஃபஸ்ட் எக்ஸ்பெக்டேஷன் அதில் தான் இருக்குது. அவருக்கு சொல்லியே தரணுங்க, அவருக்கு நாடி நரம்பு ரத்தம் ஃபுல்லாகவே ஸ்டைலிஷ் ஊறி இருக்கும். கண்டிப்பாக ஸ்டைலாக பயங்கரமாக இருக்கும். படம் சூப்பராக இருக்கும். எவ்வளோ படம் வருது 2024ல், எல்லா படமும் பிடிக்கும். எல்லா படமும் போய் தேட்டரில் பார்ப்பேன். ஆனால் ஒரே படம் ஏகேக்காக அந்த படத்துக்கு தான் வெயிட்டிங்கு. விடாமுயற்சி தான். தலை வந்தாலுமே ஸ்க்ரீனில் வேறு மாதிரி தான். அது சொல்கிறதுக்கு வேறு வார்த்தையே கிடையாது. அவர் வந்தாலுமே கெத்து தான். பயங்கரமாக இருக்கும் படம். விடாமுயற்சிக்கு தான் மாஸ் வெயிட்டிங். இந்த வருஷம் 2023 தலைவரோட சூர்யா படம் எதுவுமே வரல. ரொம்ப ஏமாற்றமாக இருக்குது ரசிகர்களுக்கு. 2024 ரொம்ப எதிர்பார்க்கறது பார்த்தீங்கன்னா கங்குவா தான். ஏப்ரல் மாதம் டேட் சொல்லியிருக்காங்க. அதுக்கு தான் நாங்கள் தரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். வேறு எதுவும் இல்லை ப்ரோ, ஒன்லி ஃபார் கங்குவா. மோஸ்ட்லி கேப்டன் மில்லரும் தளபதி 68 தான். கேப்டன் மில்லர் ஏன்னா அருண் மாத்தேஷன் டைரக்டோரியல், அப்புறம் தனுஷ் வந்து ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ தனுஷ்காக வெயிட் பண்ணுறேன். அப்புறம் தங்கலான், இப்போ சர்பாட்டாக்கு அப்புறம் அடுத்து அஜித் எடுத்ததுனால அது வந்து இதுவாக இருக்குது. அதில் என்ன பண்ணியிருக்காரு கொஞ்சம் படம் கொஞ்சம் ட்ரைப் பேஸ்டாக இருக்குது. அது இதுவும் தனுஷில் கேப்டன் மில்லர் பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு ஹிஸ்டாரிக் பேஸ்டு வருது. தங்கலானும் கொஞ்சம் ஹிஸ்டாரிக் பேஸ்டு வருது. ரெண்டுமே கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் வரமாக இருக்குது. அதே தான் ரெண்டு பேர்த்த மோஸ்ட்லி பண்ணுறாங்க. கங்குவாக்காக வெயிட்டிங் நெக்ஸ்ட் இயர். ஸோ அதுதான் இன்ட்ரெஸ்டிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப இல்லை ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. இந்த வாடிவாசல் சூர்யா அந்த இதுக்காக நான் வேறு விடாமுயற்சி தலை ஃபேன் பேசிக்காக அவ்வளோதான். 2024 நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற படம்னு பார்த்தீங்கன்னா 68 தான் ப்ரோ. தளபதி 68 தான். காரணம் என்னென்னா, நான் ஒரு தளபதி ஃபேனு, அதுவும் இல்லாமல் ஒரு சினிமா லவர். ஸோ வெங்கட் படம் எடுக்கிறா போல். ரொம்ப நாள் கழிச்சிரும் இந்த காம்போ வந்து திரும்பியும் ஒன்றா சேரப்போகுது. ஸோ சேரும்போது கன்ஃபார்மாக பார்த்தீங்கன்னா ஒரு மாசிவ் ஹிட்டாக இருக்கும். ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி பார்த்தப்ப லியோ பார்த்தோம். ஸோ அது இந்த இயரோட பெஸ்ட்டு படமாக இருந்தது, அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் இயர் வந்து 68 தான். ஆப்வியஸாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 68 தான். மற்ற படம் நிறைய பேரும் நல்ல படங்கள் வரும். நல்ல படங்கள் கன்ஃபார்மாக வரவேற்கப்படும். மக்கள் மத்தியில் வந்து நல்லபடியாக நானும் நிறைய படத்தை போய் பார்ப்பேன். ஸோ எக்ஸ்பெக்டேஷன் ஒன்று இருக்கு இல்லையா, அது பியாண்ட் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிறது வந்து ஒன்றே ஒன்று தான், அது 68 மட்டும் தான். விடாமுயற்சினா ப்ரோ பேர்லேயே இருக்குது. அது விடாமல் முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. அது என்ன நிலைமை வரும்னு ஒன்றும் தெரியல. ஸோ ரிலீஸ் ஆனால் கன்ஃபார்மாக அவங்க ஃபேன்ஸுக்கு அது ஒரு ட்ரீட்டாக இருக்க போகுது. எனக்கு ஒன்றும் அதில் பெருசாக எக்ஸ்பெக்டேஷன் இல்லை. நல்லா இருந்தால் நல்லா இருக்கட்டும், அவ்வளோதான். அதான் தளபதி சொல்கிற மாதிரி நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்போம், அவ்வளோதான். கேப்டன் மில்லர் இது. ஆமாண்ணா. தனுஷ் நான் வேறு ஒரு கெட்டப்பில் இருக்குது, அதனால் எதிர்பார்க்குறேன். கதை கொஞ்சம் த்ரில்லிங்காக கொஞ்சம் இதாக இருக்கும். நல்லா அவர் ஆக்கிய நல்லா பண்ணியிருந்தாரு. இது நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். 68 எதிர்பார்க்குறேன். விடாமுயற்சி எதிர்பார்க்குறேன். 2024 வந்து நிறைய படம் வருது. எது நான் அதிகமாக எதிர்பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா தளபதி 68 தான். நான் மோஸ்ட் ஆஃப் அஸ் வந்து கேப்டன் மில்லர் இங்கிலீஷ் படம் அது எல்லோரும் நல்லா பார்ப்பாங்கன்னு வந்து இருக்கும். இருந்தாலும் நான் அதிகமாக எதிர்பார்க்கறது வந்து தளபதி 68 தான். மற்றபடி விடாமுயற்சி இருக்குது, அதை வேணால் பார்க்கலாம். நம்ம கங்காவை தான் எதிர்பார்க்கணும் ப்ரோ. அதிகமாக நம்ம அவரே ஊறி போயிருக்கோம் சூர்யாவில். ரொம்ப நாளாச்சு அவர் தேட்டரில் பார்த்து. போனோம், கத்தணும், கதரெல்லாம் வர பார்த்து. அது வேறு சிவா வேறு பண்ணிக்கிறாரா, செம்மையாக இருக்கும் படம் ஃபுல்லாக. அதுக்காக தான் ட்ரை பண்ணுறோம். அவர் எப்பயும் மாஸ் தான். ரோலெக்ஸ் எல்லாம் பார்த்தீங்களா இல்லைங்களா? அவர் இப்போ இன்றைக்கும் எனக்கு தெரிஞ்சவனே நான் இருக்கிறதுலேருந்தே செம்ம ஃபேன் ப்ரோ அவருக்கு. அதிகமாக எதிர்பார்க்கறது கேப்டன் மில்லர் எதிர்பார்க்கலாம். என்ன தனுஷ் படம் சொல்லவே வேணாம், பயங்கரமாக கலக்கினுங்கிறாரு இப்போ வர அப்படின்னு பார்க்குறப்ப இது ஒரு ஆக்சுவலாக ஆக்ஷன் மூவி. அது இல்லாமல் இப்போ எல்லாமே அப்படியே தானே வந்துட்டு இருக்குது, அந்த ஜானரில் தானே வருது. லைக் விக்ரம் மூவி அப்படின்னு பார்க்குறப்ப இந்த KGF 2 எல்லாமே அந்த மாதிரி தானே வந்துட்டுருக்கு. அதனால் பார்க்குறப்ப அவரோட லுக்கு ஃபஸ்ட் லுக் பார்த்தோம். ஸோ அதில் இருக்கிறப்ப பார்க்குறப்ப கொஞ்சம் இதுவாக இருக்குது. என்ன சொல்கிறது, யூனிக்காக இருக்குது பார்க்குறப்ப. அவரோட அந்த ஆக்ஷனு லைக் ஃபஸ்ட் லுக் போஸ்டர் டீசர் விட்டுனால. ஸோ அதெல்லாம் பார்க்குறப்ப படம் வந்தால் நல்லாயிருக்கும், இந்த படம் பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்கிறப்ப கேப்டன் மில்லர் பார்க்கலாம் 2024ல். அவர் நல்லா தான் பண்ணியிருப்பார். ஆக்சுவலாக அவரும் நிறைய படம் பண்ணிக்கிறார்ல. ஸோ அப்படி
இவர் வச்சு இப்போ தனுஷ் வச்சு பண்ணுறப்ப நல்லா பண்ணுவார் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா தனுஷோட ஆக்டிங் சொல்லவே வேணாம். அப்படியே இப்போ தான் அவர் மேலே மேலே வந்துகிட்டே இருக்கிறாரு அவரோட மூவிஸ்லாம் பார்க்க. இப்போ லாஸ்ட்டாக கூட அந்த நானே ஒரு படம், ஸோ அதெல்லாம் பார்க்குறப்ப பிச்சுட்டாரு உண்மையான படத்தில். அப்படியே ஒரு லைக் கோஸ்ட் மாதிரி. இதில் பார்த்தா தெரியல, ஆனால் அவரோட லுக்கு எப்படி வரப்போகுதுன்னு தெரில. பார்த்தா கண்டிப்பாக வந்துட்டு ஹேக்ஸ் ஆஃப் அவரோட இதுகள் எல்லாமே சீரியஸாக. 68 வெங்கட் பிரபு நம்பலாமா வேணாமான்னு தெரியல. மோஸ்ட்லி வந்து நம்பலான்னு தோணுது. ஸோ ஓகே, அதனால் 68 ரைட் தான். அவ்வளோ எக்ஸ்பெக்டேஷன் கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. பட் அங்கெல்லாம் கேப்டன் மோஸ்ட்லி எனக்கு எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்குது. வேறு எனக்கு அதுக்கு மேலே அபார நம்பிக்கைனா தளபதி அவட வெங்கட் பிரபு கூட்டணி அந்த படம் மேலே கொஞ்சம் ஓரளவுக்கு இது இருக்குது, கான்ஃபிடென்ட் இருக்குது. அப்புறம் சூர்யா நடிப்பின் நாயகன் கங்குவா, அது மேலே எனக்கு எக்ஸ்பெக்ட் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் சிவகார்த்திகேயனோட அயலான் மூவி நான் 2-3 வருஷமாகவே பார்த்துக்கிட்டு இருக்கேன். அது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் ஃபிலிம். அதுக்கு முன்னாடி வந்து அந்த டைரக்டர் நிறையா ஹிட் கொடுத்துருக்காரு. அந்த படம் மேலே எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. கேப்டன் மில்லர் கண்டிப்பாக தனுஷா அவரோட படங்களும் நான் கண்டிப்பாக எதிர்பார்க்குறேன். கேப்டன் மில்லரை நான் ஃபஸ்ட்டில் சொல்லலான்னு பார்த்தேன், பட் மறந்துட்டேன். கேப்டன் மில்லரை கண்டிப்பாக எதிர்பார்க்குறேன். அவரோட லுக்கு எல்லாமே ரொம்ப பயங்கரம் சூப்பராக போயிட்டுருக்கு. அதனால் அவர் படமும் ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்குறேன். எனக்கு மோஸ்ட்டாக வேட்டையன் தான். டைட்டிலே வந்து காம்போ வந்து அனிருத் மகிழ் திருமணி சார் வேறு மாதிரி இருக்கும் காம்போ. அனிருத்னாலே மாசு தான் மியூசிக்கில். வேறு என்னென்ன படங்கள்லாம் கங்குவா கான்செப்ட் வந்து வேறு மாதிரி இருக்கும். வேறு லோகேஷ் தான், லோகேஷ் கனகராஜ் ப்ரோ தான். இது தலைவர் வச்சு எடுக்க போகிறாரு. ஆமாம், அது அப்புறம் செஞ்சு அவ்வளோதான் ப்ரோ நான் எதிர்பார்க்குறேன். இல்லை, அது லாங்குவேஜ் வந்து அதிகமான லாங்குவேஜ். இது வரைக்குமே தமிழ் படமும் சரி, ஹாலிவுட் படமும் சரி, எந்த படமும் அதிகமான லாங்குவேஜில் ரிலீஸ் ஆனதில்லை. இதுதான் ஃபஸ்ட் டைமு. ஸோ அந்த ரெக்கார்டுக்காக வெயிட் பண்ணுறோம். அது இல்லாமல் படம் வந்து ஏதோ ரொம்ப வேறு லெவலில் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாத்துக்கும் மொத்தமாக வெயிட்டிங்கு. அதாவது ஒரு நடிப்புன்னு பார்த்தாலே சூர்யாவை சொல்லவே தேவையில்ல. ஸோ அதனால் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கும். வேறு எதுவும் இல்லை ப்ரோ, ஒன்லி ஃபார் கங்குவா. வேறு வந்துட்டு தலைவரோட எதிர்பார்க்கலாம். ஆமாம், வேட்டையின் எதிர்பார்க்கலாம். அவரது வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அவருக்கும் மரண வெயிட்டிங்கு. ஏன் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக வந்துட்டு ஜெயிலர் மூவி பார்த்தோம். அதை பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், மிரட்டிட்டார் செம்மையாக உண்மையாலுமே. அதாவது நான் எதிர்பார்க்கவே இல்லை. சரி ஜெயிலரா ஏதோ இருக்கும் போல் பழைய படம் மாதிரி கொண்டு வருவாங்க, இல்லை வந்துட்டு ஒரு மாதிரி போகும், போராக போகும்னு நினச்சேன். ஆனால் சொல்லவே வேணாம், செம்மையாக மிரட்டிட்டார் தலைவர் உண்மையாலுமே. நெல்சனா இந்த மனுஷன் இப்போ தான் வந்தார், வந்தே 4 படமோ 5 படமோ தான் பண்ணார். ஆனால் தலைவர் வச்சு பண்ணதில் பிச்சிட்டார், சொல்லவே வேணாம். ஆனால் வந்துட்டு இப்போ வந்துட்டு தலைவர் வந்துட்டு கொஞ்சம் நல்லா அப்படியே இது பண்ணுறாருல்ல. ஸோ பழைய படம்லாம் நம்ம பார்க்க மாட்டோம். பழைய படத்தில் கத்துவாங்க ஊவா அப்படின்னுவாங்க. அப்படின்னு பார்க்குறப்ப நான் பழைய படம் விரும்ப மாட்டேன். ஆனால் இது வந்துட்டு இப்போ தான் வந்து தலைவர் பிடிக்க ஆரம்பிக்குது எனக்கு. லைக் அந்த கபாலி, அப்புறம் வந்துட்டு இப்போ ரீசெண்டாக நிறைய படம் பண்ணார்ல. ஸோ அதெல்லாம் பார்க்குறப்போ வந்துட்டு இதுக்கப்புறம் தலைவர் படம் பார்த்தே ஆகணும்ப்பா அப்படின்ற மாதிரி வந்துட்டு எனக்கு தோணுது. ஸோ அதனால் வந்துட்டு வேட்டையன் வந்துட்டு எதிர்பார்க்கறத விட நல்லா இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ பார்க்கலாம் எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. ஆனால் அவர் படத்துக்கெல்லாம் வெயிட்டிங்கு. வேறு தெரியலையே, ஏன்னா அப்டேட் எதுவும் வந்திருக்கவனே இல்லை. எனக்கு வேலைக்கு போகவே டைம் கட் ஆகுது. அதனால் வந்துட்டு பார்க்கலாம். ஆனால் கேப்டன் மில்லருக்காக ரொம்ப வெயிட் பண்ணுறேன். தலைவர் படத்துக்காக வெயிட் பண்ணுறேன் நான். அவ்வளோதான். அயலானுக்காக இப்போ ரீசெண்டாக டீசர் பார்த்தேன். அயலான்லாம் பார்த்ததுக்கப்புறம் பரவாயில்லையே, நல்ல காமெடி படமாக வரும் போல் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டுருக்கேன், வெயிட் பண்ணுறேன். அதெல்லாம் மரண வெயிட்டிங். ஏன்னா சிவகார்த்திகேயன்லாம் வந்துட்டு இப்போ அப்படியே காமெடியாக போகிறாரு. அப்படியே அதுலேயும் வந்துட்டு இப்போ இந்த மாவீரன் படம்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், செம்மையாக இருந்துச்சு. ஆனால் படம் என்னடா ஃபஸ்ட் ஹாஃப் பார்க்குறோம் போர் அடிச்சுது, என்னடா அப்படி மொக்கையாக போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் போக போக வந்துட்டு அந்த கதை சொல்கிறப்பெல்லாம் வந்துட்டு அவர் அப்படியே சூப்பராக கொண்டு போயிட்டார் மிஸ்கின்லாம். ஸோ அதனால் வந்துட்டு அவருதும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. ஏன்னா குட்டீஸ்லாம் வந்துட்டு எஸ்கே வந்துட்டு ரொம்ப பிடிச்சி போயிருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு ஒரு டிவி ஷோவில் வந்துட்டு வந்தவர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு வராருன்னு சொல்லிட்டு இது பண்ணுறப்ப நல்லா எதிர்பார்க்கலாம். அவரோட படம்லாம் வரட்டும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தோணுது. என்ன அவரோட படம் வந்து என்டர்டெயின்மெண்ட்டுக்காக பார்க்கலாம். மற்றபடி மற்ற படம்லாம் கொஞ்சம் ஆக்ஷனாக எடுத்தாருன்னா பார்க்கலாம். ஆனால் அவர் படத்துக்கு என்டர்டெயின்மெண்ட்டுக்காகவே பார்க்குது. ஏன்னா அவர் பண்ணுற அந்த காமெடி, ஸோ அதுவும் இல்லாமல் வந்துட்டு அவர் கொடுக்குற அந்த கவுண்ட்ரு அதெல்லாம் வேறு லெவலு. அதுக்காக பார்க்கலாம் அயலான்லாம். அதுக்கும் வெயிட்டிங் தான்.